ಹೇಳುತ್ತೇನೆ, கிறிஸ்துவுக்குள் இப்ப யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, ಕ್ರಿಸ್ತನ ಒಳಗೆ ಈಗ ಯಾರೆಲ್ಲ ಇದ್ದಾರೋ அவங்க எல்லாமே ಅವರು ಎಲ್ಲರೂ இயேசு செய்த காரியத்தை நீங்க எல்லாம் செய்ய முடியும். ಯೇಸು ಮಾಡಿದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಇವೆಲ್ಲರೂ ಮಾಡಬಹುದೇವೆ. கிறிஸ்து நம்ம சகோதரர் இருக்கிறார். ಕ್ರಿಸ್ತನವರು ನಮ್ಮ ಸಹೋದರರಾಗಿದ್ದಾರೆ. இப்ப நமக்கு தகப்பனா இருக்கிறார். ಪಿತನಾದ ದೇವರು ಈಗ ನಮಗೆ ತಂದೆಯಾಗಿದ್ದಾರೆ. இப்ப கிறிஸ்து வேற நான் வேற கிடையாது. ಈಗ ಕ್ರಿಸ್ತರೇ ಬೇರೆ, ನಾವೇ ಬೇರೆ ಅಲ್ಲ. கிறிஸ்து ನಾವು ஒண்ணா இருக்கிறோம். ಕ್ರಿಸ್ತನ ಮತ್ತು ನಾವು ಒಂದೇ ಆಗಿದ್ದೇವೆ. அதனாலதான் அவர் செய்த காரியத்தை இப்ப உங்களாலையும் என்னாலையும் பண்ண முடியும். ಆದುದರಿಂದಲೇ ಅವರು ಮಾಡಿದಂತ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನಿಮ್ಮಿಂದ ನಮ್ಮಿಂದ ಈಗ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. இயேசுவின் நாமத்தினால, ಯೇಸುವಿನ ನಾಮದಿಂದ இப்ப அவர் செய்த காரியத்தையும் அதை காட்டிலும் பெரிய காரியத்தையும் நம்ம செய்ய முடியும். ಈಗ ಅವರು ಮಾಡಿದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವರಿಗಿಂತ ಹೆಚ್ಚಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೂಡ ನಮ್ಮಿಂದ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. அந்த பொறுப்பை இப்ப நம்ம ಆ கொடுத்திருக்கிறார். ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ಈಗ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அந்த ஆளுகையும் அந்த அதிகாரத்தை இப்ப தேவன் நமக்கு ಆ கொடுத்திருக்கிறார். ಒಂದು ಆಳ್ವಿಕೆಯನ್ನು, ಆ ಒಂದು ಅಧಿಕಾರವನ್ನು ಈಗ ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இப்படிப்பட்ட சத்தியத்தை நீங்கள் தொடர்ந்து கேட்க வேண்டும் என்று சொன்னால், ಈ ರೀತಿಯ ಸತ್ಯಗಳನ್ನು ನೀವು ಕ್ರಮವಾಗಿ ಕೇಳಬೇಕೆಂದರೆ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ಈ ಒಂದು ಚಾನೆಲ್ ಅನ್ನು ನೀವು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿರಿ. அநேகருக்கு இது ஷேர் பண்ணுங்க. ಅನೇಕ ಜನಗಳಿಗೆ ಇದನ್ನು ಶೇರ್ ಮಾಡಿರಿ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ಕರ್ತರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. சரி, நாம் தேவனுடைய வார்த்தையை பார்க்கலாம். ಸರಿ, ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡೋಣ. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಾಕ್ಯ. நான் உங்களுக்கு அப்படி படிக்கிறேன். ನಾನು ನಿಮಗಾಗಿ ಹೀಗೆ ಓದುತ್ತೇನೆ. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளும் தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ನಿಮಗೆ ನಿಜ ನಿಜವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ, ನನ್ನನ್ನು ನಂಬುವವನು ನಾನು ನಡೆಸುವ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ತಾನೂ ನಡೆಸುವನು ಮತ್ತು ಅವುಗಳಿಗಿಂತ ಮಹತ್ತಾದ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನಡೆಸುವನು, ಯಾಕೆಂದರೆ ನಾನು ತಂದೆಯ ಬಳಿಗೆ ಹೋಗುತ್ತೇನೆ. பாருங்க, ஒரு அற்புதமான ஒரு வசனமா இருக்குது. ನೋಡಿರಿ, ಒಂದು ಅದ್ಭುತ ವಿಧವಾದಂತಹ ವಾಕ್ಯವಾಗಿದೆ. அதே நேரத்தில் இந்த வசனம் அநேகருக்கு ஒரு குழப்பத்தை உண்டாக்குகிற வசனமாக இருக்குது. ಅದರಂತೆಯೇ ಈ ವಾಕ್ಯ ಅನೇಕ ಜನಗಳಿಗೆ ಒಂದು ಗೊಂದಲವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಂತ ವಾಕ್ಯವಾಗಿದೆ. அதனால இதை குறித்து நம்ம தெளிவு பார்க்கலாம். ಆದುದರಿಂದಲೇ ಇದನ್ನು ಕುರಿತಾಗಿ ನಾವು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ನೋಡೋಣ. பாருங்க, அநேகர் இந்த வசனத்தை படிச்சுட்டு ನೋಡಿರಿ, ಅನೇಕ ಜನಗಳು ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ இதெல்லாம் என்னால முடியுமான்னு நினைக்கிறாங்க. ಇದೆಲ್ಲ ನನ್ನಿಂದ ಸಾಧ್ಯನಾ ಎಂಬುದಾಗಿ ನೆನಸುತ್ತಾರೆ. இயேசு செய்த காரியத்தெல்லாம் நான் செய்ய முடியுமா? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಮಾಡಿದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನನ್ನಿಂದ ಮಾಡಲು ಸಾಧ್ಯನಾ? அவரை காட்டிலும் இன்னும் பெரிய காரியத்தை என்னால செய்ய முடியுமான்னு நினைக்கிறாங்க. ಅವರಿಗಿಂತಲೂ ಇನ್ನೂ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವೇ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಯುತ್ತಾರೆ. இந்த வசனத்தை சரியாய் புரிந்து கொள்ளாதனால, ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳದೆ ಇರುವುದರಿಂದ, கிறிஸ்துவுக்குள் நான் இன்னைக்கு என்னவா இருக்குன்னு தெரியாதனால, ಕ್ರಿಸ್ತನ ಒಳಗೆ ನಾನು ಈ ದಿನದಲ್ಲಿ ಏನಾಗಿದ್ದೇನೆ ಎಂಬಂತ ಒಂದು ಕಾರ್ಯ ತಿಳಿಯದೆ இந்த வசனத்தை படிச்சுட்டு ரொம்ப குழம்பி போயிருக்கிறாங்க. ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ಬಹಳ ಗೊಂದಲಕ್ಕೀಡಾಗಿದ್ದಾರೆ. நினைக்கிறாங்க நான் கிறிஸ்துவை காட்டிலும் பெரியவனா நினைக்கிறாங்க. ಅನೇಕ ಜನರು ನೆನೆಸುತ್ತಾರೆ, ನಾನು ಕ್ರಿಸ್ತನಿಗಿಂತ ದೊಡ್ಡವನ ಎಂಬುದಾಗಿ. அவர் தேவகுமாரன், ಅವರು ದೇವಕುಮಾರರು, அவர் எல்லாம் செய்தாரு. ಅವರು ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿದರು. இப்ப இயேசு செய்த காரியத்தை நான் செய்ய முடியுமா? ಈಗ ಯೇಸು ಮಾಡಿದಂತ ಕಾರ್ಯವು ನಾನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯನಾ? இல்ல அதை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வேன்னு சொல்றாரு, என்னால செய்ய முடியுமா நினைக்கிறாங்க. ಇಲ್ಲವೇ ಅದಕ್ಕಿಂತಲೂ ದೊಡ್ಡ ಮಹತ್ತಾದಂತ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳப்பட்டிದೆಯಲ್ಲ, ಅದೆಲ್ಲ ನನ್ನಿಂದ ಮಾಡಲು ಸಾಧ್ಯನಾ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಯುತ್ತಾರೆ. இதெல்லாம் என்னால சாத்தியமாகுமா நினைக்கிறாங்க. ಇದೆಲ್ಲವೂ ನನ್ನಿಂದ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದಾ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿ ನೋಡುತ್ತಾರೆ. ನೋಡಿ, நான் சொல்றேன், ಆದರೆ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, இந்த வசனத்தை சரியா நீங்க புரிந்து கொண்டா, ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ತಿಳಿದುಕೊಂಡರೆ உங்களால முடியும். ನಿಮ್ಮಿಂದ ಸಾಧ್ಯ. இயேசு செய்த காரியத்தையும் நீங்க செய்ய முடியும், அதை காட்டிலும் பெரிய கிரியைகளையும் செய்ய முடியும். ಯೇಸು ಮಾಡಿದಂತ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನಿಮ್ಮಿಂದ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ, ಅದಕ್ಕಿಂತ ಮಹತ್ತಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸಹ ನಿಮ್ಮಿಂದ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. நல்லா கவனிங்க. ನೋಡಿ, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. இயேசு சொல்லுவார் என்றால் நம்மள செய்ய முடியும். ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ನಮ್ಮಿಂದ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. நம்மளால முடியாததை இயேசு சொல்ல மாட்டார். ನಮ್ಮಿಂದ ಅಸಾಧ್ಯವಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಯೇಸು ಹೇಳುವುದೇ ಇಲ್ಲ. ஆனா அவர் எந்த அடிப்படையில சொல்றார் என்பதை புரிந்து கொள்ளணும். பாருங்க, ಆದರೆ ಅವರು ಯಾವೊಂದು ಅಡಿಪಾಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂಬುದ ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. நினைக்கிறாங்க நான் கிறிஸ்துவுக்குள்ள ஒண்ணுமே இல்ல நினைக்கிறாங்க. ನೋಡಿ, ಅನೇಕ ಜನರು ನೆನೆಸುತ್ತಾರೆ, ನಾನು ಕ್ರಿಸ್ತನ ಒಳಗೆ ಏನೂ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. இயேசு உங்களால எப்ப முடியும் என்று சொல்றாரு. ನೋಡಿರಿ, ಯೇಸು ನಿಮ್ಮಿಂದ ಯಾವಾಗ ಸಾಧ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. ಅವರು ಏನನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ ನೋಡಿ. பாருங்க, ನೋಡಿರಿ, யோவான் 14:12 என்ன சொல்றாருன்னா, ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 14:12 ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಿದೆ ಅಂದರೆ, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடினால்.
ಆಗ ನೋಡ್ರಿ ಅವರು ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ನಾನು ನಿಮಗೆ ನಿಜ ನಿಜವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ, ನಾನು ನನ್ನ ತಂದೆಯ ಬಳಿಗೆ ಹೋಗುವುದರಿಂದ. இங்க இயேசு என்ன சொல்றாரு? ಆಗ ಇಲ್ಲಿ ಯೇಸು ಏನನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ? நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடினாலே நான் செய்த காரியத்தின் செய்வீர்கள், இதை காட்டிலும் பெரிய காரியத்தின் செய்வீர்கள். ನಾನು ನನ್ನ ತಂದೆಯ ಬಳಿಗೆ ಹೋಗುವುದರಿಂದ ನಾನು ಮಾಡಿದಂತ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಸಹ ನೀವು ಮಾಡುತ್ತೀರಿ, ಅದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾದ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಕೂಡ ನೀವು ಮಾಡುತ್ತೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. இது சரியா புரிஞ்சுங்க. ಇದನ್ನು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. அவர் சொல்றாரு, ಅವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, நான் பிதாவிடத்துக்கு போகிறபடினால் ನಾನು ತಂದೆಯ ಬಳಿಗೆ ಹೋಗುವುದರಿಂದ என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்த காரியத்தையும் செய்வாங்க. ನನ್ನನ್ನು ನಂಬುವವನು ನಾನು ಮಾಡಿದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ಆಮೆನ್. எப்ப சொல்றாரு இது? ಯಾವಾಗ ಇವರು ಇದನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ? பிதாவிடத்துக்கு போகிறபடினா, ನಾನು ತಂದೆಯ ಬಳಿಗೆ ಹೋಗುವುದರಿಂದ. ஒரு காரியம் உங்களுக்கு தெரியுமா? ನೋಡ್ರಿ, ಒಂದು ಕಾರ್ಯ ನಿಮಗೆ ಗೊತ್ತಾ? பாருங்க, இயேசு ನೋಡ್ರಿ, ಯೇಸು சிலுவையில் மரிப்பதற்கு முன்பாக ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಸಾಯುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ அநேக அற்புதங்களை செய்தார். ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಿದರು, இல்லையா? ಅಲ್ವಾ? அநேக இடங்களிலே அநேக அற்புதங்களை அவர் செய்து முடித்தார். ನೋಡ್ರಿ, ಅನೇಕ ಜಾಗಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಅವರು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದರು. ಆದರೆ இயேசு சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்த பிறகு, ಯೇಸು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಸತ್ತು ಊಣಿಡಲ್ಪಟ್ಟು ಪುನರುತ್ಥಾನವಾದ ನಂತರ அவர் எந்த இடத்துல அற்புதம் செய்யல. ಅವರು ಯಾವ ಜಾಗದಲ್ಲೂ ಕೂಡ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಲಿಲ್ಲ. ஆமென். உயிர் தெழுந்த பிறகு ಅವರು ಪುನರುತ್ಥಾನರಾದ ನಂತರ தன்னை அநேகருக்கு வெளிப்படுத்தினார். ತನ್ನನ್ನು ಅನೇಕ ಜನಗಳಿಗೆ ಪ್ರಕಟ ಮಾಡಿಕೊಂಡರು. அது மட்டுமல்லாம ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಅನೇಕ ಉಪದೇಶங்கள் பண்ணினார். ಅನೇಕ ಉಪದೇಶಗಳನ್ನು ಅವರು ಮಾಡಿದರು. ಆದರೆ ಅದ್ಭುತங்கள் செய்தார் ಎಂದು சொல்லல பாருங்க. ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಿದರು ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲೂ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿಲ್ಲ. ಯಾರು ಮರಿತವங்களை ಒರಡೆ எழுப்பல, ಯಾರು ಸತ್ತು ಹೋದವರನ್ನು ಅವರ ಹಾಗೆ ಸಜೀವವಾಗಿ ಎಬ್ಬಿಸಲಿಲ್ಲ, ಯಾವ ಕುಷ್ಠರೋಗಿಗೆ ಸುಗಮಾಕல, ಯಾವ ಕುಷ್ಠರೋಗಿಗಳನ್ನು ಗುಣಪಡಿಸಲಿಲ್ಲ. ಬೇರೆ ಬೇರೆ ಅದ್ಭುತಗಳು ಎದುಮೆ ಯೇಸು ಉயிர் தெழுந்த பிறகு செய்யல. ಬೇರೆ ಬೇರೆ ಅದ್ಭುತಗಳು ಯಾವುದನ್ನು ಕೂಡ ಯೇಸು ಪುನರುತ್ಥಾನರಾದ ನಂತರವಾಗಿ ಮಾಡಿಲ್ಲ. ನೋಡಿರಿ, ಏನ್ சொன்னா, ಯಾಕೆ ಎಂದರೆ அவர் என்ன செய்யும்படியாக இந்த உலகத்துக்கு வந்தாரோ அதை செய்து முடித்தார். ಅವರು ಏನನ್ನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಈ ಪ್ರಪಂಚಕ್ಕೆ ಬಂದರೋ ಅದನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದರು. என்ன செய்யும்படி வந்தார் அவர்? ಏನನ್ನು ಮಾಡುವ ಹಾಗೆ ಬಂದರು ಅವರು? மனுஷன் இழந்து போனது எல்லாவற்றையும் திருப்பி மனுஷனுக்கு கொடுக்கும்படியா, ಮನುಷ್ಯನು ಕಳೆದುಕೊಂಡ ಎಲ್ಲವನ್ನು ಮತ್ತೆ ಮನುಷ್ಯನಿಗೆ ಕೊಡುವ ಹಾಗೆ, அதிகாரத்தையும் ಅಧಿಕಾರವನ್ನು வல்லமையும் ಶಕ್ತಿಗಳು அவனுக்கு கொடுக்கும்படியாக ಅವನಿಗೆ ಕೊಡುವ ಹಾಗೆ இயேசு வந்தாரு. ಯೇಸು ಬಂದರು. அதற்கான பரிகாரங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் அவர் செய்து முடிச்சாரு. ಅದಕ್ಕಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಪರಿಹಾರಗಳನ್ನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಅವರು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದರು. இப்ப சிலுவையில மனுஷனுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்து முடிச்சிட்டாரு. ಈಗ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಮನುಷ್ಯನಿಗೆ ಏನನ್ನೆಲ್ಲ ಮಾಡಬೇಕು ಅದನ್ನೆಲ್ಲ ಮಾಡಿ ಮುಗಿಸಿದರು. அதனால சிலுவையில அவர் ஃபினிஷ்னு சொல்றாரு, எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னாரு. ಆದುದರಿಂದ ಅವರು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ ಎಲ್ಲಾ ಮುಗಿಯಿತು ಎಂಬುದಾಗಿ. அதனால சிலுவையில மரிக்கிறதுக்கு முன்பாக அவர் என்னெல்லாம் செய்யணுமோ அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், மற்ற அநேக காரியங்களை செய்து முடிச்சார். ಆದುದರಿಂದ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಸಾಯುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಅವರು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಿದರು, ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದರು, ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದರು. ஆனா மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிர் தெழுந்த பிறகு, ಆದರೆ ಸತ್ತು ಹೂಣಿಡಲ್ಪಟ್ಟು ಪುನರುತ್ಥಾನರಾದ ನಂತರ அவர் என்ன சொன்னாருன்னா, ಅವರು ಏನನ್ನು ಹೇಳಿದರು? இப்ப நான் பிதாவிடத்துக்கு போகிறேன், ಈಗ ನಾನು ಪಿತನ ಬಳಿಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದೇನೆ. அவர் போய் பிதாவுடைய வலது பாரத்திலே உட்கார்ந்தார் பாருங்க. ಅವರು ಹೋಗಿ ತಂದೆಯ ಬಲಭಾಗದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡರು. ನೋಡಿ, இப்ப உட்கார்ந்தோன்னு என்ன சொல்றாரு? ಈಗ ಅವರು ಕುಳಿತ ತಕ್ಷಣವಾಗಿ ಏನನ್ನು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ? இப்ப அவருக்கு இருக்கிற ஊழியத்தை எல்லாமே, அதிகாரம் எல்லாமே இப்ப மனுஷனுக்கு கொடுக்கிறாரு. ಈಗ ಅವರಿಗಿದ್ದಂತ ಸೇವೆಯನ್ನು, ಅವರಿಗಿದ್ದಂತ ಅಧಿಕಾರ ಎಲ್ಲವನ್ನು ಈಗ ಮನುಷ್ಯನ ಕೈಗೆ ಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. அவர் சிலுவையில மரிக்கிற வரைக்கும் ಅವರು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಸಾಯುವ ತನಕ அவருடைய நாமத்துக்கு மகிமை வல்லமை இல்ல பாருங்க. ಅವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಪ್ರಭಾವಗಳಿರಲಿಲ್ಲ. ஆனா எப்போ மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தாரோ, ಆದರೆ ಯಾವಾಗ ಸತ್ತು ಹೂಣಿಡಲ್ಪಟ್ಟು ಪುನರುತ್ಥಾನವಾದರೋ அப்பொழுது எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாக இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட்டது. ಆಗ ಎಲ್ಲಾ ನಾಮಕ್ಕೂ ಮೇಲಾದಂತ ನಾಮವಾಗಿ ಯೇಸುವಿನ ನಾಮ ಉನ್ನತಿಗೇರಿಸಲ್ಪಟ್ಟಿತು. அந்த நாமத்துக்கு அதிகாரம் வல்லமை கொடுக்கப்பட்டது. ಆ ನಾಮಕ್ಕೆ ಅಧಿಕಾರ ಮತ್ತು ಪ್ರಭಾವಗಳು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತು. அந்த இயேசுவின் நாமத்தை ಆ ಯೇಸುವಿನ ನಾಮವನ್ನು அவர் பரலோகம் போகும்போது எடுத்துட்டு போல, நமக்கு கொடுத்துட்டு போனார். ಅವರು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಲಿಲ್ಲ, ಅದು ನಮಗೆ ಕೊಟ್ಟು ಹೋದರು. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ಈಗ ಅವರು ಏನನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ? இப்ப நான் ஒண்ணு செய்யறது இல்ல, ಈಗ ನಾನು ಏನನ್ನು நான் ಮಾಡುವುದಿಲ್ಲ, செய்ய வேண்டிய செய்து முடிச்சிட்டேன். ನಾನು ಮಾಡಬೇಕಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದೆ. இப்ப நான் செய்த ஊழியத்தை இப்ப நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ಈಗ ನಾನು ಮಾಡಿದಂತ ಕೆಲಸಗಳನ್ನು, ಸೇವೆಗಳನ್ನು ನೀವು ಮುಂದುವರಿಸಿಕೊಂಡು ಹೋಗಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. இப்ப ஏன் நாமத்தை கொடுத்திருக்கிறேன்? ಯಾಕೆಂದ್ರೆ ನಾನು ನನ್ನ ನಾಮವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. இப்ப என் நாமத்தை வைத்துக்கொண்டு ಈಗ ನನ್ನ ನಾಮವನ್ನು இப்ப ಇಟ್ಟುಕೊಂಡು நான் என்னெல்லாம் செய்தனோ அதை இப்ப நீங்க செய்யுங்க. ನಾನು ಈಗ ಏನನ್ನೆಲ್ಲ ಮಾಡಿದೆನೋ ಅದನ್ನೆಲ್ಲ ಈಗ ನೀವು ಮಾಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. இப்ப இயேசு செய்த காரியத்தை இப்ப நம்ம செய்கிறோம்னு சொன்னா, ನೋಡಿರಿ, ಯೇಸು ಮಾಡುತ್ತಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಈಗ ನಾವು ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ, அது இப்ப நம்ம சுயமா செய்யறது இல்ல பாருங்க. ಈಗ ನೋಡ್ರಿ, ಅದನ್ನು ನಾವು ಸ್ವಯವಾಗಿ ಮಾಡುವುದಿಲ್ಲ. அது நம்ம பலத்தினால அல்ல, ಅದು ನಮ್ಮ ಬಲದಿಂದಲ್ಲ,
இயேசுவின் நாமத்தினால். ಯೇಸುವಿನ ನಾಮದಿಂದ. அதனாலதான் சொல்றாரு, ಆದುದರಿಂದಲೇ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, நான் செய்த கிரியைகளை செய்யுங்க, என்னை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வீங்கன்னு சொல்றாரு இல்லையா? ನಾನು ಮಾಡುವಂತ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನೀವು ಮಾಡುತ್ತೀರಿ, ನನಗಿಂತ ಮಹತ್ತಾದಂತ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಕೂಡ ನೀವು ಮಾಡುತ್ತೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರಲ್ಲ. அது எப்படின்னு சொன்னா, ಅದು ಹೇಗೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ, இயேசுவின் நாமத்தினால ಯೇಸುವಿನ ನಾಮದಿಂದ இப்ப அவர் செய்த காரியத்தையும் அதை காட்டிலும் பெரிய காரியத்தையும் நாம் செய்ய முடியும். ಈಗ ಅವರು ಮಾಡಿದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವರಿಗಿಂತ ಹೆಚ್ಚಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೂಡ ನಮ್ಮಿಂದ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. அந்த பொறுப்பை இப்ப நமக்கு ಆ கொடுத்திருக்கிறார். ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ಈಗ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அந்த ಆಳುகையும் அந்த அதிகாரத்தை இப்ப தேவன் நமக்கு ಆ கொடுத்திருக்கிறார். ಒಂದು ಆಳ್ವಿಕೆಯನ್ನು, ಆ ಒಂದು ಅಧಿಕಾರವನ್ನು ಈಗ ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அதனால அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, ಆದುದರಿಂದಲೇ ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುವ ಆತನಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಲು ಕೂಡ ನನಗೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. அதனாலதான் பாருங்க, ಆದುದರಿಂದಲೇ ನೋಡಿ, அவர் போய் அங்க பரலோகத்துல பிதாவுடைய வலது பக்கத்துல உட்கார்ந்த உடனே ಅವರು ಹೋಗಿ ಪರಲೋಕದಲ್ಲಿ ತಂದೆಯ ಬಲಭಾಗದಲ್ಲಿ ಕುಳಿತ ತಕ್ಷಣವೇ புதிய உடன்படிக்கை வந்து விட்டது. ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯು ಬಂತು. இப்போ புதிய உடன்படிக்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம்னா, ಈಗ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ಹೇಗಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ, அவரோடு இருந்து ஆளுகை செய்கிறவளா இருக்கிறோம். ಅವರೊಂದಿಗಿದ್ದು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. அப்படின்னா அவர் செய்கிறது எல்லாமே நம்ம செய்ய முடியும். ಹಾಗೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರೆ ಅವರು ಮಾಡುವಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮಿಂದ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. பாருங்க, இன்னொரு காரியத்தை சொல்றேன். ನೋಡ್ರಿ, ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಕೂಡ ಹೇಳುತ್ತೇನೆ. எபேசியர் சொல்லுது, ಎಫೆಸೀಯ ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, அவர் நமக்கு தலையாக இருக்கிறார்னு சொல்லுது. ಅವರು ನಮಗೆ ತಲೆಯಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. சரீரம்ங்கற சபைக்கு அவர் தலையா கொடுக்கப்பட்டிருக்கிறார். ಶರೀರ ಎಂಬ ಸಭೆಗೆ ಅವರು ಶಿರಸ್ಸಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்ப நம்ம சரீரம் அவர் தலை. ಆಗ ನೋಡ್ರಿ, ನಾವು ಶರೀರ, ಅವರು இப்ப ಶಿರಸ್ಸಾಗಿದ್ದಾರೆ. கிறிஸ்து ನಾವು ஒண்ணா இருக்கிறோம். ಈಗ ಕ್ರಿಸ್ತನು ನಾವು ಒಂದೇ ಆಗಿದ್ದೇವೆ. கிறிஸ்து நம்ம சகோதரரா இருக்கிறார். ಕ್ರಿಸ್ತನವರು ನಮ್ಮ ಸಹೋದರರಾಗಿದ್ದಾರೆ. இப்ப நமக்கு தகப்பனா இருக்கிறார். ಪಿತನಾದ ದೇವರು ಈಗ ನಮಗೆ ತಂದೆಯಾಗಿದ್ದಾರೆ. இப்ப கிறிஸ்து வேற நான் வேற கிடையாது. ಈಗ ಕ್ರಿಸ್ತರೇ ಬೇರೆ, ನಾವೇ ಬೇರೆ ಅಲ್ಲ. கிறிஸ்து ನಾವು ஒண்ணா இருக்கிறோம். ಕ್ರಿಸ್ತನು ಮತ್ತು ನಾವು ಒಂದೇ ಆಗಿದ್ದೇವೆ. அதனாலதான் அவர் செய்த காரியத்தை இப்ப உங்களாலையும் என்னாலையும் பண்ண முடியும். ಆದುದರಿಂದಲೇ ಅವರು ಮಾಡಿದಂತ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನಿಮ್ಮಿಂದ ನಮ್ಮಿಂದ ಈಗ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. பாருங்க, இன்னொரு காரியத்தை சொல்றேன். ನೋಡ್ರಿ, ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು இன்னொரு ಹೇಳ್ತೇನೆ. வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು ನಿಮಗೆ ತೋರಿಸುತ್ತೇನೆ. மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை உங்களுக்கு நான் படிக்கிறேன். ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 28ನೇ ಅಧ್ಯಾಯ 18 ಮತ್ತು 19ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಿಮಗಾಗಿ ನಾನು ಓದುತ್ತೇನೆ. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்கள் நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಆಗ ಯೇಸು ಹತ್ತಿರಕ್ಕೆ ಬಂದು, ಪರಲೋಕದಲ್ಲಿಯೂ ಭೂಲೋಕದಲ್ಲಿಯೂ ಎಲ್ಲಾ ಅಧಿಕಾರವು ನನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. இது எப்ப இயேசு சொல்றாரு? ಇದನ್ನು ಯಾವಾಗ ಯೇಸು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ? இப்ப அவர் உயிர்த்தெழுந்து ಈಗ ಅವರು ಪುನರುತ್ಥಾನರಾಗಿ இப்ப பரலோகம் போக போறாரு. ಈಗ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲಿದ್ದಾರೆ. அதுக்கு முன்னாடி சீஷர் அழைத்து சில காரியத்தை சொல்றாரு. ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಶಿಷ್ಯರನ್ನು ಕರೆದು ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. என்ன சொல்றாரு? ಏನನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಪರಲೋಕದಲ್ಲಿಯೂ ಭೂಲೋಕದಲ್ಲಿಯೂ ಸಕಲ ಅಧಿಕಾರ ನನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. 19வது வசனத்தை பாருங்க. 19ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿರಿ. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய். ಆದುದರಿಂದ ನೀವು ಹೊರಟು ಹೋಗಿ. இது என்னங்க நியாயம்? ನೋಡಿ, ಇದೇನ ನ್ಯಾಯ? இயேசு என்ன சொல்றாரு? ಯೇಸು ಏನನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ಪರಲೋಕದಲ್ಲಿಯೂ ಭೂಲೋಕದಲ್ಲಿಯೂ ಎಲ್ಲಾ ಅಧಿಕಾರವು ನನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கங்கறாரு. ಆದುದರಿಂದ ನೀವು ಹೊರಟು ಹೋಗಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. இது என்ன ಅರ್ಥன்னா? ಹಾಗಂದ್ರೆ ಏನು ಅರ್ಥ இப்ப ಎಂಬುದಾಗಿ இயேசு என்ன சொல்றாரு? நீ வேற நான் வேற கிடையாது, நீ நானும் ஒண்ணா இருக்கிறோம்ங்கறோம். ಈಗ ನೋಡ್ರಿ, ಯೇಸು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ನೀನು ಬೇರೆ ನಾನು ಬೇರೆ ಅಲ್ಲ, ನೀನು ನಾನು ಒಂದೇ ಆಗಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. இப்ப மனுஷனா வந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு அதிகாரம் வந்திருக்கிறது. ಈಗ ಮನುಷ್ಯನಾಗಿ ಬಂದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ಒಂದು ನಾಮಕ್ಕೆ ಒಂದು ಪ್ರಭಾವ ಬಂದಿದೆ. அதனால சொல்றாரு, ಆದುದರಿಂದ இப்ப ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, எனக்கு அதிகாரம் இருக்குது. ಈಗ ನನಗೆ இப்ப ಅಧಿಕಾರವಿದೆ. நீங்க புறப்பட்டு போய் ಈಗ ನೀವು ಹೊರಟು ಹೋಗಿ, நான் என்னெல்லாம் செய்தனோ ನಾನು ಏನನ್ನೆಲ್ಲ ಮಾಡಿದೆನೋ அதெல்லாம் இப்ப நீங்க செய்யுங்க. ಅದೆಲ್ಲವನ್ನು ನೀವು ಈಗ ಮಾಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. இப்ப நீங்க செய்யுங்க. ಈಗ ನೀವು ಮಾಡಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. இப்ப நான் செய்ய தேவையில்லை, ಈಗ ನಾನು ಮಾಡುವ இப்ப ಅಗತ್ಯವಿಲ್ಲ. நீங்க பண்ணுங்கங்கற. ಈಗ ನೀವು ಮಾಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. நான் சொல்றேன், ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, கிறிஸ்துவுக்குள் இப்ப யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ಕ್ರಿಸ್ತನ ಒಳಗೆ ಈಗ ಯಾರೆಲ್ಲ ಇದ್ದಾರೋ அவங்க எல்லாமே ಅವರು ಎಲ್ಲರೂ இயேசு செய்த காரியத்தை நீங்க எல்லாம் செய்ய முடியும். ಯೇಸು ಮಾಡಿದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಇವೆಲ್ಲರೂ ಮಾಡಬಹುದು. இப்ப நான் சொல்றேன், ಈಗ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, கிறிஸ்து வேற நீங்க வேற கிடையாது. ಕ್ರಿಸ್ತನವರು ಬೇರೆ, ನೀವು ಬೇರೆ ಅಲ್ಲ. ஆமென். ஆமென். நீங்களும் கிறிஸ்து ஒன்றாதான் இருக்கிறீங்க. ನೀವು ಕ್ರಿಸ್ತನವರು ಇಬ್ಬರು ಒಂದೇ ಆಗಿದ್ದೀರಿ. பாருங்க, இன்னொரு வார்த்தை வசனத்தை காட்டுறோம் பாருங்க. ನೋಡಿ, ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಕೂಡ ನಾನು ತೋರಿಸುತ್ತೇನೆ. மார்க் எழுதின சுவிசேஷம் ಮಾರ್ಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 16ஆம் அதிகாரம் 16ನೇ ಅಧ್ಯಾಯ 17 இருந்து 10 வசனம் வரை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 17ರಿಂದ 19ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೆ ನೀವು ಓದಿ ನೋಡುವುದಾದರೆ அங்க இயேசு என்ன சொல்றாரு ಅಲ್ಲಿ தெரியுமா? ಯೇಸು ಏನನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ ಗೊತ್ತಾ? என்னை விசுவாசிக்க நடக்கும் அடையாளங்கள் யாவனேங்கறாரு. ನನ್ನನ್ನು ನಂಬುವವರ ಮೂಲಕವಾಗಿ ನಡೆಯುವಂತ ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳು ಇವು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. என் நாமத்தினாலே ನನ್ನ ನಾಮದಿಂದ பேய்களை ஓட்டுவீர்கள், ದೆವ್ವಗಳನ್ನು என் ಹೊರಡಿಸುತ್ತೀರಿ, நாமத்தினால் வியாதி மேல் கை வைக்கதான் சுகம்
சுகமாகுவார்கள். ನಾಮದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ರೋಗಿಗಳ ಮೇಲೆ ನೀವು ಕೈಯನ್ನಿಟ್ಟರೆ ಅವರು ಗುಣವಾಗುವರು. சர்ப்பங்கள் எடுப்பீர்கள். ಸರ್ಪಗಳನ್ನು ಎತ್ತುತ್ತೀರಿ. அங்க படிச்சு பாத்தீங்கன்னா ಅಲ್ಲಿ ನೀವು ಓದಿ ನೋಡುವುದಾದರೆ நம்மளால என்னெல்லாம் செய்ய முடியும் என்று அவர் பட்டியலிட்டு சொல்றாரு. ನಮ್ಮಿಂದ ಏನೆಲ್ಲ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಪಟ್ಟಿ ಹಾಕಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಆಮೆನ್. அவர் சொன்னார்னா நம்மளால முடியும். ಅವರು ಹೇಳಿದ್ದೇ ಆಗಿದ್ದರೆ ನಮ್ಮಿಂದ ಸಾಧ್ಯ. அதனால ಆದುದರಿಂದ நான் சொல்றேன், ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, நமக்கு தேவன் எல்லா விதமான அதிகாரத்தையும் வல்லமையும் இப்ப கொடுத்திருக்கிறார். ನಮಗೆ ದೇವರು ಎಲ್ಲಾ ವಿಧವಾದಂತ ಪ್ರಭಾವಗಳನ್ನು ಅಧಿಕಾರಗಳನ್ನು ಈಗ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. கிறிஸ்து சிலுவையில என்னெல்லாம் சம்பாதித்து கொடுக்கணுமோ அதெல்லாம் சம்பாதித்து முடித்து நமக்கு கொடுத்து போய் பரலோகத்துல உட்கார்ந்து இருக்கிறார். ಕ್ರಿಸ್ತನು ಏನನ್ನೆಲ್ಲ ಸಂಪಾದಿಸಿ ಕೊಡಬೇಕೋ ಅದನ್ನೆಲ್ಲ ನಮಗೆ ಸಂಪಾದಿಸಿ ಕೊಟ್ಟು ಅನಂತರವಾಗಿ ಈಗ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಹೋಗಿ ಅವರು ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. இப்ப இந்த பூமியில இயேசு ஒண்ணும் செய்யறதில்ல. ಈಗ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಯೇಸು ಏನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. இப்ப நம்ம தான் செய்யணும். ಈಗ ನಾವೇ ಮಾಡುತ್ತೇವೆ. அதுக்கான அதிகாரத்தையும் அவருடைய வல்லமை நமக்கு கொடுத்திருக்கிறார். ಅದಕ್ಕಿರುವಂತಹ ಅಧಿಕಾರ ಮತ್ತು ಅವರ ಒಂದು ಪ್ರಭಾವವನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಯೇಸುವಿನ ನಾಮத்தை கொடுத்திருக்கிறார். ಯೇಸುವಿನ ನಾಮವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இப்ப நம்ம செயல்படணும். ಈಗ ನಾವು ಕಾರ್ಯ ನಿರ್ವಹಿಸಬೇಕು ನೋಡಿ. ಈ ವಾರ್ತೆ ಕೇಳಿಕೊಂಡು சொல்றேன். ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವಂತ ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ, ಕಾಲத்தை ಪ್ರಯೋಜನಪಡಿಸಿಕೊಳ್ಳಿ. ಕಾಲಗಳನ್ನು ಪ್ರಯೋಜನಗೊಳಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. ಯೇಸುவை போல ಯೇಸುವಿನಂತೆ ನಡೆದುಕೊಳ್ಳಿರಿ. ಆಮೆನ್. ಕರ್ತರು ಉங்களோடு ಕೂಡ ಇರುತ್ತಾರೆ. ಕರ್ತರು ನಿಮ್ಮ ಕೂಡ ಇರುತ್ತಾರೆ. ಕಾರ್ಯத்தை செய்வார். ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. God bless you. God bless you. ಆಮೆನ್.